அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்வின் நோக்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு உதவியாக ஏற்கனவே அதே மாதிரி தன்னோட வாழ்வின் நோக்கத்தில் பயணித்த நபர்கள் இருப்பாங்க இல்லையா? சமூகத்தில் ஒரு முக்கியமான பணி செய்கிறவங்க, ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக உழைக்கிறவங்க, ஒவ்வொரு துறையிலையும் சாதனை செய்தவர்கள், இவங்கெல்லாம் தன்னோட வாழ்வின் நோக்கத்தை அதில் பயணித்தனால தான் இந்த இடங்கள் கண்டிப்பாக அடைஞ்சிருக்க முடியும். ஒரு பேஷன் இல்லைன்னா இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி நபர்களை சந்தித்து அவரோட நேர்காணல் செய்து இந்த விஷயங்களை நம்ம பகிரும்போது நிறைய மக்களுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மற்றவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு 2 உதவி இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி நபர்கள் உங்கள் அருகில் இருந்தாலோ அல்லது நீங்களே இது போல ஒரு நபராக இருந்தாலோ எங்களுக்கு உங்களோட விவரங்களை தெரிவிங்க. நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கருத்துக்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, உங்கள் வாழ்வில் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரிவிங்க. இன்னொரு விஷயம், நாடி நீங்க சொல்றேன்னா ஜோசியத்துக்கு தமிழ்ல நாடின்னு தான் பேரு. இவனே ஜீவ நாடி அந்த நாடி பேரக்கூடாது. தமிழ்ல நாடி பேர் பேர் நாடி. நாடி. அது நாடி ஜோதிடம் பின்னாடி வந்துருச்சு. ஆமா, அதாவது ஜோதிடம் ஜோதிடம் நாடி ஜோதிடம். ராசி எடுக்கிறது இல்ல, நட்சத்திரம் எடுக்கிறது இல்ல, தசாபுத்தி எடுக்கிறது இல்ல. ஓகே, அப்போ எதை வச்சு நீங்க பிரிடிக்ஷன்? ஒன்லி கட்டங்கள் தான், கிரகத்தை வச்சுதான். கிரகம் ஜோதிஷ பொய்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்களோட இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். அவங்க சொல்ற அர்த்த பதில் என்னவா இருக்குன்னா, இப்ப 7 தான் நான் கல்யாணம் பண்ணேன், லைஃப்ல ஜெயிச்சேன், அப்ப ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறப்பு திரு சவுந்தரராஜன் அவர்கள். சார் வணக்கம். உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகமாக இருக்கும். சீட் தெரப்பி அண்ட் கலர் தெரப்பி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜி பற்றி நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் புதுசாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க முடியுது அவங்க சொல்லும் போது. ஸோ அது மக்களுக்கு தேவையாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ பண்ணலான் இருக்கோம். முதல்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ முதல்ல கேட்கணும்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய ஒர்க் சோஷியலில் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்டு நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கலர் தெரப்பி, சி தெரப்பி, அஸ்ட்ராலஜி பண்ணுறாங்க. எதுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்குள்ள வந்ததுக்கான காரணம் என்ன? முதல்ல ட்ரீட்மெண்ட் வைஸாக தான் முதல்ல பண்ணேன். அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அப்படியே கிளாஸஸ் சில பேர் நல்லா இருக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஜென்ரலா அப்படி வந்த ஒரு விஷயம் தான். அது பிளான் பண்ணல எதுவும் போனேன். ஜோசியம் கூட நான் பிளான்லாம் பண்ணி நடத்துட்டு போகணும்னு நினைக்கல. இதை பொறுத்த மக்கள் நம்மகிட்ட வராங்களே, எப்படியாவது ஏதாவது குணப்படுத்தணும், இல்லை ஏதாவது அவங்களுக்கு நம்மகிட்ட ஒரு பெட்டரா ஃபீல் பண்ணணும் ஒரு ஆசை இருக்கும். எல்லா அக்குபஞ்சஸ்டுக்கும் ஆசைகள் இருக்கும்ல, கண்டிப்பா இருந்தது. அப்படி போய் தேடும் போதுதான் எனக்குள்ள அந்த இதான் சீட் தெரப்பி, போல அக்குபஞ்சர் பண்ணேன். அப்புறம் சீட் தெரப்பி, கலர் தெரப்பி, அப்புறம் டான் தெரப்பி, ஃபுட்ஸாலஜி, இப்படி அப்புறம் ஹீலிங், இதெல்லாம் செய்யும்போது இன்னும் ஒரு தேடல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் அஸ்ட்ராலஜி. ஆக்சுவலி நாங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜி, பரம்பரை அஸ்ட்ராலஜி தான். நான் இப்போ 5வது தலைமுறை, நான் 5வது அஸ்ட்ராலஜி. எங்க வீட்டுல நான் அப்பா எனக்கு அஸ்ட்ராலஜி பேசணும் பெருசா எனக்கு இன்ட்ரெஸ்ட் பெருசா நான் கவனிச்சுக்க மாட்டேன். ஒரு ஸ்டேஜ் போக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. எங்க அப்பாட்டையும் கேட்டேன், சரி சொல்லித்தரேன்னு எனக்கு டீச் பண்ணாரு. நம்மளோட நாலேஜ் எப்படின்னா, நான் கொஸ்டின்ஸ் ஹெவியா கேட்க அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பாக்கு எப்பவுமே எங்க அப்பாவுக்கு எனக்கு கொஞ்சம் அந்த குத்து வராது. ஜோசி கேட்டவுடனே ரொம்ப கேட்கவுடனே ஜோசியமே வராது போடா அப்படின்ட்டு கோர்ல போயிட்டார். சரி விட்டு நான் என்னோட பொருட்களாம் பார்த்துட்டு அதையும் பார்த்து இருக்கும்போது தான் என்னுடைய குருநாதர் ஒருத்தர் ராஜநாடி பார்த்திபன், ஸோ அவர் தான் எனக்கு அறிமுகமானார். அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு ஜோசியர் ஆக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ நானே ஜோசியன் ஆகிட்டேன், இப்போ கண்டிப்பாக ஆக்கி விட்டுருப்பா அப்படின்ட்டு. சார் எத்தனை வருஷங்கள் படிக்கணும் சார்? எத்தனை இல்லைப்பா, சரி எத்தனை மாதம் அப்படின்னு. இப்போ 2 நாள் ஃப்ரீயாக தான் அவர் சொல்லித்தரப்பாரு. இல்லை சார் இதுவும் டிப்ஸ் மாதிரியாது, ஜோதியம் 2 நாள் தான், ஜோதியம் ஒண்ணுமே கிடையாது, நீ அப்டேட் பண்றதுக்கு வேணா சில நாட்கள் ஆகும் அப்படின்னாரு. எப்படி சார்? அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு, இப்போ சைக்கிள் கத்துக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். ஆனா அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதும். இப்படிதான் காலம் போகணும், வளையக்கூடாது புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 1 நிமிஷம் போதும். ஆனா அந்த 1 நிமிஷத்தை கொண்டு வரதுக்கு நீ 1 வாரம் ப்ராக்டிஸ் பண்றல. இந்த மாதிரிதான் இதுதான் ரொம்ப சிம்பிள். தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த காலகட்டத்துக்கு என்ன எது தேவை, ஆனா அக்யூரஸியாவும் இருக்கும், கரெக்டாவும் இருக்கும். இதை கத்துக்கிறதுக்கு உனக்கு 2 நாள் போதும். சொல்லி கொடுத்தது நீ ப்ராக்டிஸ் பண்ணு, என்ன சந்தேகமோ கேளு, குரூப்ல வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்றேன், அதுல என்ன வேணா கேளு அப்படின்னாரு.
சரின்ட்டு நம்பிக்கை இருக்காங்க. ஏன்னா ஜோசியத்துக்கு அட்வான்ஸ் 6 மாசம், பேசிக் 6 மாசம், அட்வான்ஸ் ஒரு வருஷம் படிச்சவங்களே திணறாங்க போது நம்ம 2 நாள் நம்ம அந்த அளவுக்கு ஒரு திறமசாலி வேற கிடையாது. எனக்கு ஏவல் நம்பிக்கை இல்லை, நம்ம திறமசாலியும் கிடையாது, புரிஞ்சுக்க மாட்டோம்னு போய் உட்காந்து என்ன முதல் விஷயம் என்னோட நம்பிக்கை உடைச்சாங்க. அதாவது நீங்க நினைப்பீங்க ஒரு குருவோட கடமை நம்பிக்கை கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்பிக்கை உடைக்கிறது. அதாவது இதுதான் நம்ம பழைய தேவையில்லாத விஷயங்களை உடைக்கிறது. அதாவது இதுதான் நம்பிக்கை, நம்பின விஷயம் இல்லப்பா உடைக்கிறது. முதல்ல ஆஃப் டே உடைச்சிட்டாரு. ஸோ உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எப்படி சார்னு கேட்டேன். அப்ப சொன்னாரு, இப்போ நான் சொல்லி கொடுத்த நான் தான், தப்புனா என் மேலதான் வரும், சொல்லு எவனா திட்டினாலும் என் பேர் சொல்லு, நான் தான் சொல்லி கொடுத்தா, அவதான் சொல்லி கொடுத்தாரு, என் காரணம் சொல்லி தப்பிச்சுக்க அப்படின்னு தான் சொன்னாரு, தைரியம் கொடுத்தாரு. அப்புறம் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படியே சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஆமா ஆமான்ட்டாங்க. அப்ப நான் தைரியம் வரும் பார்த்தீங்களா. அப்போ இன்னும் கொஞ்சம் போக இப்போ ஒரு 6 வருடங்களா நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் சந்தோஷம் விஷயம் என்னன்னா, பொதுவா எங்க அப்பா வந்து அவ்வளவு சீக்கிரம் என்ன ஒத்துக்குமா ஜோசின்னு ஒத்துக்கவே மாட்டாரு. மற்றவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இவரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கல. ஸோ நான் பலன் சொன்ன விதங்கள், நான் பேசுற விதங்களை பார்த்துட்டு இப்போ அவரே எனக்கு பல பேர் ரெக்கமெண்ட் பண்றாரு, பையன்லாம் சொல்றாங்க நீங்க அவரோட என்னன்னு கேட்டுங்க அப்படின்னு. ஜோசியம் அவருக்கு தெரிஞ்சவங்களை பார்த்தா கூட பையன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுங்க, அவர் சொல்றது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துதான் என்னோட வெற்றியா நினைக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா ஜோசியர்னால ப்ரொஃபஷனல் ஜோசியர், அவ்வளவு சீக்கிரம் பையனாவே இருந்தாலும் ஜோசியர் தப்புனா ஒத்துக்க மாட்டாரு. அதனால நான் சொல்ற விதங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குது, கீப் இட் அப் பண்ணு அப்படின்ட்டு. ஆனா சொல்ற விஷயம் பரிகாரம் இதெல்லாம் சொல்லாத, ஏன்னா ஜோசியர்ல பரிகாரங்கிறதே கிடையாது, ஆன்மீகமே அதுல கிடையாது, கோவிலே அதுல வராது. இது வந்து ஒரு ஸ்கில்லுங்க. ஜாதகம் அப்படின்னா இது வந்து ஒரு உங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு டிசைன், நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு டிசைன், அவ்வளவுதான். அதானே தவிர மற்றபடி மாத்திடுவேன், லைஃபை சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சொன்னீங்க, நீங்க படிக்கும் போது நீங்க பண்ண விஷயம் சொன்னீங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த ஆஸ்ட்ராலஜி டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்க பார்த்த ஒரு கேஸா இருக்கலாம்? கண்டிப்பா நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் நம்ம ஜோசியத்தை மட்டும் கொஞ்சம் ஃப்ராங்கா பேசுவோம். அதாவது உண்மையிலே அக்குபஞ்சர்ஸ்டையும் ஃப்ராங்கா பேசுவாங்க, அதோட ஜோசி கொஞ்சம் ஃப்ராங்கா பேசுவாங்க. கொஞ்சம் நிறைய பேர் கண்ணி விட்டு அழுத விஷயங்கள்லாம் ரொம்ப மறக்க முடியாத விஷயங்கள். ஒரு பெண்ணோட ஆண் அழுகுன்னா ஒரு ஆண் அவசியம் அழ மாட்டாங்க, பெண் கூட அழுதுவாங்க. எதா இருந்தாலும் நம்ம ஆண் பெண் பிரிச்சு பேசல, பெண் வந்து எமோஷனல் ஆயிடும், ஆண்கள் அவசியம் எமோஷனல் ஆகி காட்ட மாட்டாங்க. உடஞ்சி அழுத விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து சூசைட் பண்ற ஒருத்தர் அப்படின்னா சூசைட் பண்ற தாட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. அப்போ வந்து ஏதாவது பண்ணலாம், மைண்டை சேஞ்ச் பண்றதுக்கு பண்ணலாமே அப்படின்ட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சீட் தறி படிக்கத்தான், சீட் தறி படிக்க தான் ஃபோன் பண்ணாரு. நான் வந்து பேர்களை வச்சுமே சொல்லுவேன், ஏன்னா பேர்கள் அது சொல்றேன், பேர்களை வச்சு நான் சொல்லிட்டு சார் ஃபோன் பண்ண, சார் உங்களுக்கு ஏதோ லைஃப்ல கரெக்டில் இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஐயோ ஆமாப்பா அப்படின்னாரு. சரி சார் உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு, சார் கொஞ்சம் 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, எதுவும் முடிவு எடுக்காதீங்க, 6 மாசம் சரியா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னபோது சரி நான் அப்புறம் சீட் தறி படிக்கணும் பண்ணேன். சரி படிங்க சார்னு நான் டீச் பண்ணேன். வெயிட் பண்ண 6 மாசம் நீ வரைக்கும் சொல்லுவார் சார், நீ மட்டும் அன்னைக்கு சொல்லனா உள்ள கிரியேட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அது ஒரு மறக்க முடியாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. பட் அதை டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு பேசுற விஷயமும் ஒரு அனுபவம். நிறைய லேடிஸும் கொஞ்சம் ஃப்ராங்கா பேசுவாங்க, சார் தப்புன்னு தெரியும் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் ஃப்ராங்கா பேசுவாங்க. அது ஒரு கொஞ்சம் ஹாப்பியா சந்தோஷமா நம்ம நம்பி ஒருத்தர் சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெண் நம்புறது அப்படின்னா 3 பேர் மட்டும்தாங்க. ஒண்ணு கணவன், அடுத்தது மருத்துவர், 3வது வந்து ஜோசியக்காரங்க. ஸோ மற்றவங்க எல்லாரும் நம்புவாங்க, நம்ம வந்து பெண் எடுத்துக்கோம். பெண் ஒரு ஆணை நம்புறது 3 விஷயம் தானே, கணவன், அடுத்து மருத்துவர். கணவன் வேற வழியில கணவன் கூட நம்பலாம், பட் மருத்துவர் ஜோதிடர் அப்படிங்கிறது பெண் நம்புறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ அப்படி இந்த ஃபீல்ட்ல நம்பிக்கை வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரு விஷயம். ஒரு கடை கைட் அப்பதான் ஒரு பொறுப்புகள், ஒரு பயம் வருதுங்க, நம்ம கரெக்டா அவங்களை கைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புகள் வரும். நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாதாரண சாமானிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில பிரச்சனை வச்சுக்கோங்க, முதல்ல அவங்க வந்து போறது இப்போ நம்ம கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நம்ம ஊர்ல முதல்ல போய் ஒரு பேசுறது, கலந்துரையாடுறது ஜாதகம். நிறைய பேர் இப்போ மருத்துவ சம்பந்தமா எங்கிட்ட கேட்பாங்க, ஒரு லாயர் சம்பந்த விஷயம் கேட்பாங்க. அதாவது ஒரு ஜோதி வந்து எல்லாமா இருக்குங்க, ஆனா அதுக்காக ஆபரேஷன் பண்ணக்கூடாது. டாக்டர் சொன்ன மருத்துவ முறைகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும்,
நோய்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அவங்க மன நிலைக்கு ஒரு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நபரா. ஆமா, கண்டிப்பா அது ஒரு கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங் விஷயம். அது வந்து கவுன்சிலிங் இந்த அஸ்டோ ரீடர்னால படித்து கூறுதல். ஜாதகம் வந்து அஸ்டோ ரீடர், அங்க பேரு அது ஜோசியருங்கிறது வச்ச பேரு. ஆனா அஸ்டோ ரீடர் தான். அஸ்டோனா படித்து கூறுதல். ஹோரோஸ்கோப் ரீடர், ஹோரோஸ்கோப் ஜாதகம் அதை படித்து கூறுபவர், அவ்வளவுதான் விஷயம். இன்னொரு விஷயம், இப்போ லாயர்கிட்ட கேட்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ டிவோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு லாயர்கிட்ட கேட்பாங்க. ஆனா ஜோசிகாரன் கல்யாணம் பண்ணலாமான்னு வர கேட்பாங்க. கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி அதை எல்லாம் பொண்ணு கூட கேட்பாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணாம டேட் குறிச்சு கொடுங்க நம்ம தான் கேட்பாங்க. அது நான் பண்றது இல்லைங்க. ஏன்னா நீங்க என்ன குறிச்சு கொடுத்தாலும் அந்த இது நடக்காது, அதுக்கப்புறம் தான் நடக்கும். இன்னொரு விஷயம், அப்படி நடந்தது அப்படின்னா இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஜோதிடர் டைம் குறிச்சு கொடுத்தாரு. அந்த குறிச்சு கொடுத்த டைம் வந்து ஒரு கிட்ட வந்து சந்தின்னு சொல்லுவாங்க. சந்தினா அந்த ஒரு டிகிரி, ஒரு பாக்ஸ் 30 டிகிரி, ஒரு சந்தின்னு 28 டிகிரி 29 டிகிரி ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் வந்து 2 வேலை பாசிட்டிவ் நெகட்டிவ் அதிகமா பண்ணுங்க. என்ன பண்ணுதுன்னே தெரியாது. இன்னொரு விஷயம், இயற்கையா நார்மலா பிறக்கத்தான் தெரிவிக்க தவிர நீங்க என்னதான் குறிச்சுக்கிட்டோ அந்த கண்டிப்பா நகராது. இன்னொரு விஷயம், குழந்தை பிறக்க டைம் தான் லக்னம் பாங்க. ஆனா வெளியே வர டைம், அதாவது குழந்தை ரெடி ஆகி வெளியே வரேன் அப்படிங்கிறது லக்னம் ஆரம்பிக்குது. ஆனா நான் எங்க மத்த லக்னம் தசாபுக்தியும் பாக்குறது இல்லைங்க. இது தெரியுதுக்காக சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இயல்பா, இப்போ எனக்கு எங்க அப்பா நான் பிறக்கும்போது எங்க அப்பா ஜோசியர் தான். ஆனா எனக்கு அவர் டேட்லாம் பார்க்கலைங்க. தெரியும் எங்க ஜாதகம் எங்க அப்பா எழுதல. அவர் டேட் ஆஃப் பர்த் தெரியும் எனக்கு. எப்பயும் அவரோட லைஃப் இதான் தெரிஞ்சு போச்சு. நான் இப்போ எழுதிக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு ஜாதகம் எழுதினாரு. ஸோ ஏன்னா அவர் கேஷுவலா இருந்தார். அவர் வந்து ஏன்னா அப்பெல்லாம் வந்து இந்த டைம் பர்த் கொடுங்கலாம் விஷயம்லாம் கிடையாது. இந்த டைம்ல குறிச்சு கொடுங்க பிறக்கிறோம். என்னை பொறுத்து மருத்துவர் பண்றது தவறு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அது அது மருத்துவரோட கடமைங்க. உதாரணத்துக்கு பிரசவ வழியில கொண்டு போய் விடுறாங்க, அது மருத்துவரும் அந்த நேரத்துல இருந்து எந்த டைம் எடுத்தா நல்லா இருக்குமே வந்து பண்ணுமே தவிர இதை வந்து இங்க மருத்துவ ஜோசிட கேட்கறது வந்து ப்ரொஃபஷன் நல்லா இருக்கு கேட்கக்கூடாதுன்னா என்னோட விஷயமே. ஏன்னா இன்னொரு விஷயம், அந்த இதை கண்டிப்பா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய பேர் கேட்கும்போது அந்த காம்ப்ளிகேஷன் வரும். அதனால இது மருத்துவர் தான் டிசைட் பண்ணும். இந்த ரேட்ல எடுத்தா நல்லா இருக்குமா என்னங்கிறது நல்லா இருக்குமே. ஏன்னா ஒவ்வொரு ஜோசியம் கேட்குறீங்க, ஒவ்வொருத்தர் மெத்தட் வரும். இப்போ அவருக்கு நல்லது கேட்குறீங்க, இன்னொருத்தர் கேட்டு கெட்டதுட்டானா மாற்ற முடியாதுல்ல. அது இயல்பா பறந்தா பிரச்சனை இல்லைல்ல. இயல்பா போறவங்க நம்மளா அதை பண்ணாதான் பிரச்சனை வரும். வாழ்க்கை உண்மையை சொன்னா வாழ்க்கை அழகானதுங்க, நம்ம தான் சேர்த்து கெடுப்போம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம உடம்புல முக்கிய உறுப்புகள் எல்லாமே நம்ம போய் பேச்சு கேட்டு இறங்க பண்ணாது. ஹார்ட்டு, இப்போ இதயம் ஆகட்டும், லங்ஸ் ஆகட்டும், நம்ம பேச்சை கேட்டு இயங்காது. ஆமா, இப்போ நம்ம ஏன் நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி எங்கிருந்தா ஆண்டம் வைக்கலாம்ல, வச்சா கெடுத்துருவோம். நல்லாவே தெரியும். அதனால அது வாட்டி இருக்குமே. இப்ப எங்க அப்பா டாக்டர் போகும்போது கேட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கு, உங்க விஷயம் உங்க இஷ்டம் ஒரே வார்த்தை, எதுவுமே சொல்லல. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் அப்போ இருந்துக்கலாம், அப்ப எதுவுமே அவர் சொல்லல. உங்க விஷயம் டாக்டர் பார்த்து பண்ணி கொடுங்க, குழந்தைங்க செய்யணும், அதைத்தான் சொன்னாரு தவிர இந்த ஐட்ல குறைச்சு கொடுங்க அவர் சொல்லவே இல்லை. குழந்தை பிறந்த கூட ஜாதகம் எழுதுனாங்க, எனக்கு எப்போ பெருமை எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் டிசைட் பண்ணிட்டார். ஸோ இதுதானே தவிர மற்றபடி இதுதான் நீங்க நினைக்கிற எந்த விஷயம் ஜாதகத்துல பார்க்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி முதல் விஷயம் வாழ்க்கையை மாற்ற முடியாது, அதை புரிஞ்சுக்கிதான் முடியும். இதுதான் நான் ஜாதகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படின்னா ஏழைமான மாத்தி பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுத்துட்டேன். ஏழைமான மாத்தி அவங்களே வீட்டுக்கு வர வச்சிருப்பேன்ல. இப்போ என்னன்னா நிறைய டைப் ஆஃப் ஆஸ்ட்ராலஜிஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து டிஎன்ஏ நிறைய இருக்குங்க, நிறைய கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்தாரி கேபி இருக்குது, இன்னும் புதுசா வந்துட்டு இருக்கு, டேலி நிறைய வந்துட்டு இருக்கு. அதாவது உங்களுக்கு எது தெரியும் அதை நீங்க எடுத்துங்க. ஓகே, அதை எப்படி நான் சூஸ் பண்றேன்னு அதை நீங்க செக் பண்ணணும். அதை நீங்க இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ என்னோட கடை நான் எங்க பெஸ்ட் நான் சொல்ல பெஸ்ட் தான் சொல்லி ஆகணும். இப்போ யாரும் போட்டோகிராஃபர் கேட்டா நீங்க உங்களை தான் சொல்லுவீங்க. ஸோ இதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஆனா ஒரு ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன், சின்ன ஐடியா மட்டும் நான் கொடுக்குறேன். யாரும் உங்களை பயமுறுத்தாலும் அவங்ககிட்ட போகாதீங்க. யாரும் உங்களை வந்து நீ பிறந்தே தோஷம்ப்பா, நீ பரிகாரம் பண்ணியே ஆகணும், கோயில் போய், அதுவும் யாரும் கோயில் பரிகாரம் சொல்றாங்களோ, பரிகாரம் ஏதாவது சொல்றாங்களோ, ரொம்ப இது பண்ணா, அதாவது தோஷம் பீடை என்னென்ன வார்த்தைகள் உண்டோ எல்லாத்தையும் சொல்றாங்களோ அவங்ககிட்ட போகாதீங்க. இன்னொன்னு, இந்த சில பேர் வந்து கழுத்து நிறைய இதா போட்டிருப்பாங்க, பேர் சொல்ல வேணா, கழுத்து நிறைய போட்டிருக்கிறது, இதுல இருந்து இது வரைக்கும் போட்டிருக்குது நெத்தி ஃபுல்லா கலர் போட்டிருக்குது, அவங்ககிட்ட மஸ்ட் அவாய்ட் போகிறத அவாய்ட் பண்ணீங்க. போயிட்டா இதுக்கு கொஞ்சம் ரைட்டு உடச்சிருவாங்க, அவங்ககிட்ட நீங்க போயிடாதீங்க. இன்னொரு விஷயம் நீங்களே கத்துக்குங்க.
இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, ஒண்ணு ஜோசியம் தயவு அரைகுறையா தெரிஞ்சுக்காதீங்க. அது அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு கடல் நீச்சல் அடிக்கிற மாதிரி. ஒண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டா நல்ல குரு கண்டுபிடிச்சு படிச்சு நீங்க உங்க ஃபேமிலிக்கு பாருங்க. இன்னொரு விஷயம் பார்த்தா மட்டும் தான் வரும். சும்மா பிஹெச்டி பண்ணிட்டேன் பார்க்க மாட்டேன்னா பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க படிங்க. அது நீங்க அப்ளை பண்ணணும். 10 பேருக்கு சொன்னா தான் உங்களுக்கு மனசுல நிற்கும். நான் இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டான், டிகிரி முடிச்சுட்டு விட்டு ஜாதகம் கொடுத்தோம் எனக்கு லக்னம் எங்க தெரியலன்னாங்க வச்சுங்களேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ண விட இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆட்சியில ஜாஸ்தியம் தொடர்ந்து ஜோசியம் பாருங்க. அதுதான் சிறப்பேன் தவிர இருக்கிற எல்லா ஜோசியம் புக்கு வாங்கிட்டு இப்போ நான் ரெஸ்டாரண்ட் எங்க வீட்டுல 2 ரெஸ்டாரண்ட், நானே எங்க அப்பா, எங்க வீட்டுல ஒரு ஜோசி புக்குமே கிடையாது. இத்தனைக்கும் நான் படிக்கும் எங்க சார் கொடுத்துருக்கோம் ஜோசி புக், அது மட்டும் தான் இருக்கு. எங்க அப்பா பஞ்சாங்கம் வச்சிருக்காரு, அதானே தவிர வேற எந்த ஜோதிட புக்குமே எங்க வீட்டை கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா ஜோதிட புக்கும் வாங்க வேண்டியிருக்கு. வாங்கிட்டு இவங்களே ஜோசிகனா மாறிடுறாங்க. ஏன்னா இப்போ படிக்கிறது ஒண்ணு இருக்கும், ப்ராக்டிக்கல் ஒண்ணு இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் போறீங்க, இதுக்கும் நீங்க வேலைக்கு போகும்போது சம்மந்தமே இருக்காது. அதே டூல்ஸ் தான் இருக்கும், அதே வேற எதுக்கு பயன்படும். புரியுதுங்களா? அப்படி இப்ப நீங்க கோர்ஸ் படிக்கிறீங்க, வேலைக்கு போகும் அதே கோர்ஸ் அதே விஷயம் உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? இருக்காது. அந்த கோர்ஸ்லயே அந்த படிச்சு உட்காந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ அவங்க இருக்க சீரியஸ்லி உங்களுக்கு அந்த டூலை எப்படி யூஸ் பண்றது அப்ப சொல்லுவாங்க. நீங்க படிக்கும்போது வேறப்பா அந்த டூல், அதே டூல் தான் இந்த மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்க புத்தகத்துல இருக்க அறிவு மட்டும் நம்பாதீங்க. நிறைய விஷயங்கள் புத்தகத்துக்கு பிராக்டிகல் ஒத்து வராதுங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு அனுபவங்க. இப்போ பழைய மெத்தட் சொல்லுவீங்க, பழைய காலத்துல ஐடிக்கும் ஒரு கிரகம் இருக்கு, அந்த காலத்துல ஐடியே கிடையாது. அப்ப எப்படி நீங்க அந்த காலத்துல நீங்க பார்த்து சொல்ல முடியும்? அப்டேட் ஆகும். உண்மையிலேயே நிறைய ஜோதிடர் வந்து அப்டேட் தான் சொல்றாங்க. பழைய மெத்தட் இருந்தாலும் அதை இப்ப அப்டேட் பண்ணுங்க, வச்சு ஓட்டிட்டு இருக்க முடியாது, அப்டேட் பண்ணுங்க இருக்காங்க. ஸோ இப்போ சுகின்னு இருக்கு, ஓலா ஆட்டோலாம் எப்படி நீ கிரகம் எடுப்பீங்க? ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி ஓலானா யாரும் தெரியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஓலானா நம்பியிருப்பீங்களா? இல்ல சாப்பாடு வீட்டுக்கு வந்தா நம்பி இருப்போமா? கிடையாது. ஸோ அப்டேட் ஆகும். நிறைய புத்தகத்தில் இருக்குது ப்ராக்டிக்கலா வராதுங்க. நம்ம அனுபவத்தை நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை அனுபவத்தை அப்ளை பண்ணி கொண்டு வரதாங்க ஜாதகம். கரெக்ட் தான். அப்படி சொன்ன மாதிரி அந்த காலத்துல ஐடி ஜாப் அப்படின்னு கிடையாது. ஆனா இப்போ உங்களுக்கு சொல்றாங்க மாதிரி ஐடி ஜாபும் செட் ஆகும், ஐடி ஜாபும் செட் ஆகாது அப்படின்ற சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அது என்ன கிரகம் நம்ம எடுத்துப்போம். புதுசா வர எல்லாமே ராகு. அதுல அதுக்கப்புறம் இன்னும் சந்திரன், அது என்ன கம்ப்யூட்டர் சந்திரன். சோ அதாவது மனம் சம்பந்தப்பட்ட வேலை. அதாவது இதுல இப்போ இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஐடில இருக்க எல்லாருமே பாருங்களேன் ஜாப் ரிசீவ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் தான் போவாங்க. கொஞ்சம் பேர் அப்படி போறாங்க. இன்னும் சில பேர் ஹோட்டல் போவாங்க. புதுசா தொழில் பண்ணுவாங்க, தொழில் பண்றாங்க. ஓகே, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பண்றது எல்லாமே சந்திரன் ரிலேட்டட். விவசாயங்கிறதும் அக்ரிகல்ச்சரும் சந்திரன், ஹோட்டல்ங்கிறதும் சந்திரன். சோ அவங்க அதுக்குள்ளதான் போவாங்க, அதுக்குள்ளதான் போவாங்க. நீங்க நிறைய ஐடி பீல்ஸ் பாத்தீங்கன்னா பேப்பர்ல விளம்பரம் வரும், நான் ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு நான் விவசாயம் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. யாரும் ஐடி கம்பெனி விட்டுட்டு நான் இன்ஜினியரிங் படிச்சேன்னு சொல்ல போறது தொழில் பண்ணு. ஸோ ஒண்ணு ரிலேட்டட். அதனால எது ரிலேட்டடா இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்துல புதன் சொல்லுவாங்க, செவ்வான்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னா லேண்டுக்கு. அப்போ ஏன்னா அப்ப என்ன பண்ணா அடிச்சு பிடிக்கிறாங்க, ஒரு நம்மளோட வலிமையை பயன்படுத்தி பண்றதுனாங்க செவ்வான் வச்சாங்க. பட் இப்போ வந்து என்ன ஆவணப்படுத்துறது என்னது புதன். ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றது எல்லாமே புதன். அப்போ லேண்டு புதன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அனுபவத்துல பிரிச்சு கொடுக்கணுமே. இதுதான் விஷயம். செவ்வாய் புதன் ஏன் வந்து இப்ப நீங்க இப்ப நான் உங்களை அடிச்சுனாலும் அந்த இடம் உங்க பேர்ல தான் இருக்கும். அது என் பேர் நம்ம மாத்தணும் அப்படின்னா லேண்டா பத்திரம் பதிவு பண்ணா தான் முடியும். அப்போ அது புதனா கன்வெர்ட் ஆகுது. புதனா இன்னும் நீங்க செவ்வாய்னா அது சரியா வரதில்லை. இப்போ வந்து ஒருத்தர் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் செட் ஆகும் அப்படின்னு. அது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வேணா சொல்ல முடியும். ஆமா, அதை சப்போஸ் அதை நம்பி ஒருத்தர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன நடக்கலாம் இல்லையா? அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அதை நம்ப முடியும்? இல்ல நம்ம சொன்னாலும் அதுக்கு தான் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் நடக்கிறதா நடக்கும். நம்ம இது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சொல்றோம். இன்னொரு விஷயம், இப்போ சந்திரன் உதாரணம் எங்க இதுல பாத்தீங்கன்னா லக்னம், இந்த ராசி, நட்சத்திரம், தசாபுக்தியை நாங்க எடுக்க மாட்டோம். தசாபுக்தி வந்து இப்போ கொஞ்சம் எடுக்கிறோம்னா வேற மெத்தட்ல. ஏன்னா இப்ப நிறைய தசாபுக்தி வச்சு பேசுறாங்க. நிறைய ஜோதிக்காரங்க பேசுறதை விட மக்கள் தான் அதிகம் தசாபுக்தி பத்தி பேசுறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த தசை அவங்க சொல்றதுக்காக தசாபுக்தி மட்டும் நாங்க யூஸ் பண்ணிப்போம். ஆனா பொதுவா எங்க ராஜநாடி மெத்தட், நான் படிச்சது ராஜநாடி தான். இன்னொரு விஷயம், நாடி நீங்க சொல்றேன்னா ஜோதிக்கு தமிழ்ல நாடின்னு தான் பேரு.
இவனே ஜீவ நாடி அந்த நாடி பேரக்கூடாது. தமிழ்ல நாடி பேர் வந்து பேர் நாடி. நாடி. ஓ, அது நாடி ஜோதிடம் பின்னாடி வந்துருச்சு. ஆமா, அதாவது ஜோதிடம் நாடி. ஜோதிடம் நாடி ஜோதிடம். நாடிங்கிறது தமிழ்ல வந்து ஜோதிஷம்ங்கிறது சமஸ்கிருதங்க, ஜோதிடங்கிறது தமிழ்ல நாடி. அப்படின்னா அதான் ராஜா நாடி. ராஜாங்கிறது எங்க தாத்தா பேரு. அவட கத்துக்கிட்டா ராஜா. இதுதான் நாங்க அதுவும் நாங்க சும்மா விடுறது இல்ல, எது ராஜா வச்சீங்க காரணம் சொன்னா அது சொல்லிதான் சொன்னாரு. நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா குரு அப்படின்னா அவரு யதார்த்தமா பேசுவார். ஏன்னா அதை நான் அடுத்து சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ராஜ நாடி மெத்தட் தான். அது வந்து நான் இப்போ லக்னம் தசாபுக்கு எதுவுமே எடுக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் வந்து அதுதான் பலன் சொல்லலாம். பலன் சொல்லலாம், அது மெத்தட் தானே தவிர அது இருந்தா தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஓகே, நீங்க ராசி எடுக்கிறது இல்ல, நட்சத்திரம் எடுக்கிறது இல்ல, தசாபுக்கு எடுக்கிறது இல்ல. ஓகே, அப்போ வந்து எதை வச்சு நீங்க பிரிடிக்ஷன்? ஒன்லி கட்டங்கள் தான், கிரகத்தை வச்சுதான். கிரகம் அப்போதைக்கு கிரகம். ஆமா, அது வந்து கோச்சாரம். மொத்தம் 3 விஷயங்க. கிரகம் பவரான கிரகங்கள், அதாவது உச்சம் நீச்சம் ஆட்சிக்கு 7. அது இன்னொரு விஷயம்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை இணையது பத்திக்கிறா கன்ஜெக்ஷன் இணையதை வச்சு பால் போட்டுருது. இப்போ பாலும் டிகாஷன் சேர்ந்தா என்னவா ஆகுது? காஃபி ஆகுது இல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு அதே இந்த கோச்சார கிரகங்கள் தூண்டும் போது இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜாப் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா கவர்மெண்ட், இப்போ யாரெல்லாம் வீட்டுல சூரியன் பேரு பாஸ்கர் பிரகாஷ் இந்த மாதிரி ஆட்களுக்கும் அவங்க கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் தான் போவாங்க. இன்கேஸ் போக முடியல அப்படின்னா பொதுத்தொழில் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் ரெண்டுமே பண்ணுவாங்க. அதாவது கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அவங்க பிரைவேட் ஜாப் செட்டே ஆகும். நீங்க இந்த பிரகாஷ் இந்த இங்க பாஸ்கர் சூர்யா பிரகாஷ் ராஜா இந்த மாதிரி ஆட்கள் கேட்டு பாருங்களேன். பிரைவேட் ஜாப் இருந்தாலும் என்னோட ஆசை ஏதாவது சொந்தமா பண்ணணும்ப்பா, அது வாழ்க்கை தான் பண்ண முடியும் அவங்களால. அது ஆனா சிந்தனைகள் இருக்கும். அப்போ வந்து பேரு வந்து நாம நாடி. நாமங்கிறது பேரு, பழைய ஆளுக்கு பேரு. இப்ப நீங்க பழைய ஆள் டிவியில பாத்தீங்கன்னா தங்கள் நாமம் என்ன, தங்கள் திருநாமம் என்னன்னு கேட்பாங்க. உங்க பேர் என்னங்கிறதா. ஆனா நாம நாடி பெரியல் தமிழ்ல சொல்லணும்னா பெரியல் ஜோதிடம் வச்சுக்கிறேன். நாம இன்னும் தூய தமிழ்ல நாம நாடி. அப்ப அதுவுமே அந்த கட்டம் பேஸ் பண்ணி தான். ஆமா இல்லங்க, இப்ப பேரு வைக்கிறது கட்டம் இருந்தா தான் பேரே வரும். உதாரணத்துக்கு இப்போ சூரியன் பவரானதான், பவர் மீன் சொந்த ராசியில் இருக்கணும், இல்ல உச்சம் நீச்சம் இல்ல ஆட்சிக்கு இந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு அந்த சூர்யா பிரகாஷ்ங்கிற பேரே வரும். இப்ப எதிர சுந்தரராஜன் எனக்கு வந்து சுக்கிரனும் பவர், சூரியன் பவர், சுந்தரராஜன் எனக்கு செவ்வாய் பவர், அதனால எனக்கு இன்னொரு பேர் கார்த்திக். சோ இந்த மாதிரி 3-4 பேர் வச்சாலும் 3-4 பேருக்கு அந்த கிரகத்துல பவர் இருந்தாங்க. 3-4 பேருமே வரும். உங்க எந்த அளவுக்கு பவர் நான் உச்சம் நீச்சம் ஆட்சி, அப்புறம் வக்ரம் பரிவர்த்தனை, இன்னும் வக்ரம் பரிவர்த்தனை சந்திங்கிறது ஆரம்பத்துல 2 டிகிரி முடிவுல 2 டிகிரி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். பவர்ஃபுல்லா நல்லதுக்கும் கெட்டதையும் கொடுக்கும். யூசி நீங்க ஜாத நல்லது மட்டும் இடக்கூடாது, ரெண்டுமே கலந்து கொடுக்கும். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி. இந்த வக்ரம் பரிவர்த்தனை சந்திங்கிறது கொஞ்சம் அதிகமா கொடுக்கும், ரெண்டுமே அதிகமா கொடுக்கும். அதாவது ஆப்பு அதிகமா வைக்கும், நல்லதையும் நல்லா கொடுக்கும் வச்சுக்கல. ஓகே, என்னன்னா இப்போ முதல்ல நம்ம வந்து சாதாரண தெரியுதோ இல்லையோ, ஆனா 7.5 சனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க. நினைக்கிற விஷயம் கதையிலே கிடையாது. இன்னொரு விஷயம், ஒரு மனிதர் 7.5 சனியில உயரம் இல்லைன்னா இதுலயே உயர முடியாது, எழுதியே கொடுக்கலாம். 7.5 சனி என்னங்க சொல்லுங்க. 7.5 சனின்னா இதை நீங்க என்ன பண்ணீங்க? பொதுவா ஒரு கன்செப்ட் இல்ல, சந்திரன் மேல அந்த கோச்சார சனி 3 கட்டாயம் வராதான் 7.5 சனி. ஓகே, இல்ல பொதுவா நமக்கு இருக்க ஒரு புரிதல் என்னன்னா, அந்த டைம்ல நமக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நமக்கு வந்து துன்பங்கள் வர்றதுக்கான டைம் அப்படின்ற துன்பங்கள் இல்லைங்க, லெசன்ஸ். ஒரு விஷயம் நல்லது லேர்ன் பண்ணவங்க எல்லாமே அந்த டைம்ல லேர்ன் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. அதாவது சார்ந்து நான் ப்ராக்டிகல் சரி 7.5 சனியில. இன்னொரு விஷயம், ஜோதிஷ பொய்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்களோட இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். அவங்க சொல்ற அர்த்த பதில் என்னவா இருக்குன்னா, இப்ப 7.5 தான் நான் கல்யாணம் பண்ணேன், லைஃப்ல ஜெயிச்சேன், அப்ப ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவாங்க. நீங்க ஜோதிச்சு நம்பாதவங்க இந்த வார்த்தை சொல்லி பாருங்களேன், நம்பாதான் பயப்படுவாங்க. நம்பாதவங்க எப்ப அந்த கல்யாணம் அந்த விஷயம் 7 ஒரு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், ஜாப்ல ஒரு லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் தான் நடக்குது. என்ன அது கொஞ்சம் சோம்பேறித்தனம் கிடையாது. சனிக்கு நிதானம், இதோட சோம்பேறித்தனம்ன்றது. சனிங்கிறது நிதானம், நிதானமா ஒரு மூவ் ஆகும்.
நிதானம். இப்ப நம்ம ஊர்ல நிதானம் வந்து இந்த சோம்பேறி தான். ஆனா சோம்பேறி நிதானம் வித்தியாசம் இருக்குல்ல. வித்தியாசம் இருக்கு. அதுதான் விஷயம். எழுதி கொடுத்தலாம். எழுத சங்க நீ உயர முடியலன்னா இதுலயும் நீ உயர மாட்டேன். எழுத போது பயந்த அப்படின்னா ஆனா உண்மையில நிறைய விஷயம் கப்படம் உடனே கோவப்பட்டுருவாரு. எங்க ஏழரை சனி வந்து என்ன சொல்லக்கூடாது. அதாவது ரொம்ப அனுபவமான ஜோசியர்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏழரை சனி தான் ஒரு மனுஷன் உயர்த்ததுக்கு உண்டான டைம். அதான் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அப்படிதான். நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது நம்ம அடுத்தடுத்து நம்ம போவோம் அப்படின்ற. ஆமாங்க. இப்போ உங்களை புஷ் பண்ணி தள்ளி விடுங்க. அது தள்ளி விடுது எப்படின்னா நல்லா தள்ளி விடுது எப்படின்னா நல்ல காரணம் வந்து உருவ தள்ளிவிடும். டமான்னு டம்முன்னு போடும். உடனே அவங்க நினைக்க கூடாது. இப்போ ஒருத்தரை தள்ளி விட அப்படின்னா அவங்க அதே இடத்துல அப்படி தங்கிடுவாங்க. கரெக்ட் கரெக்ட். அதான் இப்போ நம்ம பொதுவாக ஆஸ்ட்ராலஜி பார்க்கும்போது இந்த கோயிலோட அதிர்வலைகள் நமக்கு வருதுன்னு சொல்றாங்க. அதாவது சேஞ்ச் பண்ணுன்றாங்க இல்லையா, அது எந்த மாதிரி? இல்ல, கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா அது பண்றது. கோள்கள் வந்து எதுக்குன்னா ஒரு கடிகாரம் விழுப்பாங்க. அதாவது கோள்கள் வந்து எதுக்குன்னா இந்த இடத்துல இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்பதான் டைமுங்க மணி 10 மணி எப்படிங்கன்னா சின்ன மொழி 10லயும் பெரிய மொழி 12லயும் இருந்தா 10 அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால இது வந்து கிரகங்கள் குறிகாட்டிங்க லேண்ட் மார்க் மாதிரி. அது எதுவும் பண்ணாது. உதாரணம் சந்திரன் வந்து மனசுன்னு சொல்றீங்க. அப்ப சந்திரன் நாளைக்கு காணாம போச்சுன்னா மனசுல சொல்லிட முடியுமா? சந்திரன் அதாவது இந்த குறிகாட்டி இதெல்லாம் எங்கெங்க இருக்கோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். 10 மணி ஆயிடுச்சு, சாப்பாடு டைம் நம்ம புரிஞ்சுக்கிறேன்ல. அதுதான். அதுக்காக 10 மணி எனக்கும் அந்த கிளாக்கு கனெக்டிவிட்டி கிடையாது. எனக்கும் அந்த 10 மணி நேரம் சாப்பிடணும். அப்ப தூண்டுன்னு சொல்லுவீங்களா? அப்ப அந்த கிளாக் வந்து எனக்குள்ள ஒரு அதிர்வலை ஏற்படுத்தணும்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அதுதான் இது வந்து சூரியன் சுடுது, அது ஒத்துக்கிறேன். பட் சூரியன் தான் நீ வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்குது, சனிதான் வந்து எனக்கு பண்ணுதுன்னா கிடையாதுங்க. அது வேலையை பார்த்து அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் எனக்கு கேட்கறது. ஏன்னா நம்ம இதனால என்ன கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம உடச்சாச்சா இதான் நான் கேட்பேன். எனக்கு நம்ம ராகு பண்ணலையா? நானும் ராகு இதெல்லாம் வந்து மந்திரமே சொன்னேன் நான் காலத்துல. ஒரு மந்திரம் சொல்லுவாங்க சனி பகவான். இன்னும் பகவான் பேரே கிடையாது. இப்ப உடனே நீங்க கடிகார பகவான் சொல்லுவீங்களா? ஒன்னும் பகவான்கிறதே கிடையாது. சனி கிரகம். சனி வந்து நீங்க வானத்திலேயே பார்க்கலாம். எல்லா கிரகத்திலையும் வானத்திலேயே நீங்க பார்க்கலாம். அந்த டெய்லி எனக்கு தெரியும். சோ இது திருநள்ளாறு போனா சனீஸ்வரன் இதெல்லாம்ங்கிறது அவங்க நம்பிக்கையை தவிர இது ஜோதிடத்துக்கு சம்பந்தம் கிடையாது. போயிட்டு வாங்க, திருநள்ளா போயிட்டு வாங்க. ஆனா ஜோதிடத்துக்கு அது சம்பந்தம் கிடையாது. பட் ஆனா இங்க மெஜாரிட்டியா நம்ம என்ன பண்றோம்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அண்ட் இந்த விக்கிரகங்கள் வழிபடுங்க, இதெல்லாம் சொல்றது இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்ற அந்த கான்செப்ட்ல அப்படி கிடையாது. ஆமா, ஜோசியத்துல கிடையாது. அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஜோசியத்துக்கு அது சம்பந்தமே, ஜோசியத்துக்குள்ள அதை கொண்டு வராதுன்னு சொல்றேன். கிடையவே கிடையாது. ஓகே, சரிங்க. இப்போ ஹிந்து ஓகேங்க. இப்போ இதே கிறிஸ்டின்ஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க? இதே இப்போ வெளிநாட்டுல இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? வெளிநாட்டுல இருக்காங்க என்ன பண்ண முடியும்? இப்போ சனி வச்சுக்கோங்க. சனி வந்து உங்களுக்கு அது இது கம்மியா இருக்கு, நீச்சியா இருக்கு, நீங்க இந்த கோயில் போயிட்டு வாங்க கொஞ்சம் ஆயிரும்னு சொல்றாங்க. இது வந்து ஆக்சுவலா அப்படி நடக்காது. அவங்களுக்கு தான் வேலைங்க. இது ஒரு குறிகாட்டிங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மயில் தொகை விரிச்சா மழை பெய்யுங்கிறது ஒரு குறிகாட்டிக்கிற மாதிரி இந்த கிராமத்துல இந்த கோயிலுக்கு நீங்க போவீங்க. உதாரணத்துக்கு லவ் பண்றவங்க எல்லாரும் திருப்பதி போயிட்டு போவாங்க தெரியுமா? லவ் பண்றவங்க எல்லாருமே திருப்பதி போன ஆசைப்படுவாங்க. ஏன்னா திருப்பதிங்க சுக்கிரன் புதனுங்க. அது திருப்பூர்ல இருக்காங்க மோஸ்ட்லி லவ் மேரேஜ் போயிட்டு திருப்பூர் தான் வேலைக்கு போவாங்க. பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பூர்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லவ் மேரேஜ் அதிகமா இருக்காங்க வந்து. அது அங்க டெக்ஸ்டைல்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் புதன் வந்து டெக்ஸ்டைல்ஸ் லவ் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது, லக்ஸுரியை குறிக்கக்கூடிய இடம். அதனால திருப்பூர்ல பாத்தீங்கன்னா லக்ஸுரியா கொஞ்சம் வந்து. சோ இந்த இடத்துக்கு போனா இது நடக்கு. அதாவது மொத்த ஜோசியம் இது பண்ணுங்க நடக்கும்பாங்க. நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது பண்ண நடக்கும்னு சொல்றதை விட இந்த நடக்கும்போது நீங்க போவீங்க. அதாவது குறிகாட்டு. நான் கேட்பேன் டைட்டில் நடக்கும்போது இப்போ நடக்கும்போது அப்ப இந்த இடத்துக்கு போனீங்களான்னு கேட்போம். அப்போ இது நடக்கும். அதாவது இந்த விஷயம் நடந்தா இது நடக்கும்ங்கிறது ஒரு குறிகாட்டியா எனக்கு கொண்டு வரமே தவிர நீங்க உடனே வந்து இப்போ ஒருத்த சொல்றேன், ஒருத்த ஜாதகம் சுக்கிரன் புதன் இருக்கு. இப்ப ரிசல்ட் எங்க கோயில் போனது? ஆமா சார் திருப்பதி போனேன், எல்லாம் ஓகே ஆயிருமானா வாய்ப்பு இருக்கு பாஞ்சிருவோம். ஏன்னா திருப்பதி அப்படி சொல்ல சுக்கிரன் புதன் இணைஞ்சா காதல் அப்படின்னு சக்சஸ் ஆகுப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதுக்கு உண்டான அந்த சயின்ஸ் எல்லாம் இருக்கு. இருக்குது. அதாவது இந்த ரைட்ல இந்த கோயிலுக்கு போவாங்க அப்படிங்கிறதும் இருக்கே தவிர இந்த கோயில் போனதான் மாறுங்கிறது கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம், குலதெய்வம்
அடுத்து சொல்றேன், குலதெய்வத்தை சொல்லுவாங்க, குலதெய்வத்தை வீட்டுக்கு கூட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் நம்ம உடம்புலயே இருக்குது, குலதெய்வங்கிறது உங்க ஜீன்ல இருக்குதுங்க. ஏன்னா நீங்க எந்தெந்த காலத்துல இந்த தெய்வங்களை வழிபடுவீங்களா இருக்கு. அதாவது வழிபடுன்னு சொல்ல வரல, வழிபட்டிருப்பீங்க, உங்க முன்னோர் வழிபட்டிருப்பாங்க. உதாரணம் புதன் வக்கரமானா வந்து கன்னி தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருப்பாங்க, இல்ல இறந்த குழந்தைய வழிபாடு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லலாமே தவிர அவங்க வழிபடுங்கன்னு நம்ம சொல்லலாம். இதுதான் விஷயம். இது குறிகாட்டிங்க. ஒருத்தர் கேட்கிற கேள்வியை வச்சு நீங்க இதுக்கு முன்னாடி இது பண்ணியிருந்தியா. போதான் இன்னொரு விஷயம், ஒருத்தர் லேண்ட் சம்பந்தமா கேட்கிற ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் வீடு கட்டணும் சார், கட்டுற முயற்சி பண்றோம், கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போ அவர் வந்து ஜாதத்தை காட்டுறாரு. இப்போ கேட்போம், உங்க வீட்டுல ஏதாவது இப்போ பைப் ஒழுகிச்சா சார் கேட்போம். ஆமா, பைப்பு 2 நாளா ஒழுகிட்டு இருக்கு. அப்ப நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, வீடு கட்டுற வயசு இருக்கும். இல்ல அம்மாவுக்கு முடியாம இருக்கா சார் கேட்போம். ஆமா, அம்மாவுக்கு பெண்ணத்துல கொஞ்சம் முடியாம இருக்கு. அப்ப ஏதாவது நீங்க வீடு சம்பந்தமா பேசுறீங்கன்னு கேட்போம். ஆமாங்க, அப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. அம்மாவும் சந்தனம் தான், வீடுக்கும் சந்தனம் தான். ஸோ ஒண்ணு இன்டர்லிங்க் ஆகுதா. அடுத்து சார் எனக்கு லேண்ட் பிரச்சனை முடியவே மாட்டேங்குது, இடம் ஒண்ணு வாங்கலான்னு இருக்கோம் அப்படிம்பாங்க. ஸோ அவங்க வீட்டுல ஏதாவது சிமெண்ட் ஏதாவது போடுறீங்களான்னு கேட்போம். ஆமா சார், இப்போ வீட்டுல சிமெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா லேண்ட் பிரச்சனை முடிஞ்சிடும் சார். புரியுதா? உடனே நாங்க சிமெண்ட் வேலை போடுங்க லேண்ட் நடக்குன்னு சொல்ல வரல, இது பண்ணப்போ இது நடக்குது. அதை சார்ந்த ஒர்க்லாம் சொல்றோம் சார், இந்த டைத்துல நீங்க இது பண்ணுவீங்க, நீங்களா பண்ணுவீங்க, அப்போ இது வரும் சார் சொல்லுவோம். உடனே நாங்க போயிட்டு சார் குழாய் உடைங்க வீடு கட்டினீங்கன்னா நான் சொல்றது கிடையாது. அப்படின்னாலும் அது டைம் வரும்போது நீங்க உடைக்க முடியும். உடைச்சாலும் அந்த டைம் வரும்போது அது நடக்கும். அது வந்து சோ இதை வச்சு சொல்றோமே தவிர இது உடனே ஆகா அப்போ வந்து சிமெண்ட் வேலை போட்டா கண்டிப்பா நீங்க வீடு இடிக்க கூடாது. புரியுது. இது வந்து எதாவது நடக்கும் சார். நீங்க கொஞ்சம் நாங்க வந்து யோசிக்கிறோம். இது வந்து நீங்க வேணா ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் நடக்கும். இப்போ உங்க அம்மாவுக்கு முடியாம போகுது, வீடை பத்தி நீங்க பேசியிருப்பீங்க. இது நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப நான் பாக்குற வியூஸை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயம் நடக்கும்போது அது சார்ந்த விஷயங்கள் நடக்கும். சூரியங்கிறது அப்பா, சந்திரங்கிறது அம்மா, மனம், சூரியங்கிறது ஆளுங்க சொல்லிட்டேன். புதன்கிறது எப்படின்னா மாமா பொண்ணுன்னா தான் குழந்தை பொண்ணு. ஓகேங்களா? அடுத்து வந்து குருங்கிற ஜாதகம். ஓகே, சுக்கரன் வந்து ஒய்ஃப், பெண்கள் ஜாதத்துல வந்து ஒய்ஃப், சாரி ஆண்கள் ஜாதத்துல ஒய்ஃப், கேர்ள் ஃப்ரெண்டு. இதே பெண் ஜாதத்துல வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, சனி வந்து தொழிலுங்க. ஸோ எல்லா காலத்துக்கும் நம்ம சொல்லிட்டோமா, அந்த கோச்சாரத்துல ராவுக்கு இது அது மேல போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதே கோச்சாரல குருவோ சனியை தூண்டும் போது அதாவது குரு சனி தூண்டும் போது நல்ல விஷயமாகும், அதாவது அந்த கட்டத்தை தூண்டும் போது நல்ல விஷயமாகும் அதிகமாகும். ராகு தூண்டும் போது கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாகவும் நடக்கும். ஸோ அப்போ வந்து உங்ககிட்ட யாராவது கேட்குறேன், யாராவது ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட அந்த மெத்தட் வந்து எப்படிதான் இருக்கும்? பஞ்சாங்கம் பாக்குறாரு, பஞ்சாங்கம் கிடைக்கிறாரு. ஆனா இப்ப நான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். இப்போ எந்த விஷயம் சாஃப்ட்வேர் யாரும் பஞ்சாங்கம் யூஸ் பண்றது அதுக்காக தப்புன்னு ஆயிடாரு. பஞ்சாங்கத்தை சாஃப்ட்வேரை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நானும் ட்ரெடிஷனல் மெத்தட் தான். அதுல இந்த விஷயம் எல்லாம் இருந்தா வேணாம், இந்த விஷயம் தேவையில்லைன்னா சொல்றது இதுதான் வேணுங்கிறது அவசியம் இல்லைங்கிற மாதிரி அதை வந்து நீக்கி இருக்கும். புதுசு கிடையாது, எல்லாமே அதுல இருந்து வர விஷயம் தான். இப்ப 7 சுரங்கள் தான் சாப்பிட்டு 7 சுரங்கள்ல இருந்தா நம்ம லட்சக்கணக்கான பாட்டு எடுக்கிறோம். இப்ப இளையராஜாவா இருக்கட்டும், A.R. ரஹ்மான் இருக்கட்டும், இப்போ வந்து ஹனிருத்தா இருக்கட்டும், எல்லாரும் அந்த 7 சுரங்கள் தானே. அதான் விஷயம். நான் எது கேட்டேன்னா, இப்போ உங்கள்கிட்ட யாராவது அப்ரோச் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்க ஏதோ கேட்கறாங்க இந்த மாதிரி லைஃப்ல கஷ்டம் இந்த மாதிரிலாம், நீங்க எப்படி அதை அவங்களுக்கு சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க எந்த கோயிலுக்கு சொல்றது இல்லை, பரிகாரம் பண்றது சொல்றது, அது என்ன மாதிரி நம்மளோட ஆன்சரா கேட்கறேன். ஸோ அக்செப்ட் பண்ணிக்க, நான் அப்படிதான் பண்ணிருக்கேன். அக்செப்ட் பண்ணிக்க, வெயிட் பண்ணு, டைம் நான் மாறும் டைம். ஏன்னா ஒருத்தருக்கு பரிகாரம், ஒரு ஜோதிடர் நான் பேசுனேங்க, அவரு பரிகாரம் சொல்றவர் தான், அவர் ஃபேமஸான ஜோதிடர், எல்லாருமே தெரியும். அவர் சொன்னாரு முதல் பரிகாரமா மிகப்பெரிய பரிகாரம் என்னன்னா அமைதி, சாமம் இருக்கிறது தான் மிகப்பெரிய பரிகாரம். ஆனா மக்கள் அத கஷ்டங்கிறதுனால சில கிரகங்களை பார்த்து நம்ம பரிகாரம் சொல்றோம் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. ஆனா சொன்ன விஷயம் அக்செப்டன்ஸ் தான் அவர் சொல்றாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, மாறும். நிறைய பேருக்கு விஷயம் மார்க்கெட்ல நான் நிறைய கொஸ்டின் இருக்கேன், இப்பதான் மாறும் ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்போ 3 மாசம் பொறுத்துக்குன்னா அப்போ 3 மாசம் பொறுத்துங்க அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். 3 மாசம் பரவாயில்ல, 3 மாசம் சரியா இருக்குமா அப்படிமா ஆயிடும். இன்னும் சில பேர் தான் வந்து எனக்கு 3 நாள் சரியா இருக்குமா, 1 வாரம் சரியா இருக்குமா தேடும் போதுதான் நான் தாடு பரிகாரம் சொல்றேன், கோயிலுக்கு சொல்றேன். இன்னொரு விஷயம், கோயில் போன நடந்ததுப்பாங்க, அந்த டைத்துல போனாலும் நடந்தது, கோயிலுக்கு போனா நடக்கல, நடக்கும்போது கோயிலுக்கு போயிருக்காங்க. இது காக்கா வந்து பணங்க அதை விழுந்தது மாதிரிதான்.
அதாவது இது வந்து இந்த ஒரு விஷயம், இப்ப நியூட்டன் உட்காரப்போ ஆப்பிள் விழுந்தது, இதுக்கு நான் உட்காந்து ஆப்பிள் விழுந்தா நான் கண்டுபிடிக்க ஒரு விஷயம் கண்டுபிடிக்கும், அவர் நியூட்டன். இதே உட்காரப்போ பலாப்பழம் விழுந்திருந்தா மண்டையில் விழுந்திருந்தா அவருடைய தலையில அவரோட விதியை முடிஞ்சு போயிருக்குள்ள. இதே தென்னை மரத்தை விழுந்து தென்னை மரத்தை உட்காந்து இதுதான் காலகட்டங்களில் நடக்கும்னு ஒண்ணு இருந்திருக்கும். இதுதான் கான்செப்டே தவிர உடனே இந்த கோயில் போனே நடந்தது அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ஆனா இந்த டைம் வரப்போ இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அது ஒரு சயின்ஸ், ஒரு லாஜிக் ரொம்ப முக்கியம். சயின்ஸ் அப்படிங்கிறது லாஜிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா சயின்ஸ் கூட புரியாம எனக்கா சயின்ஸ் பெருசா புரியாது வச்சுங்களேன். லாஜிக் புரியணும்ல, ஏன் இது நடக்குது, இது நடக்குது, அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி நடக்குது. ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வரணும். நிறைய காரங்களுக்கு அப்ரோச் பண்ணிருப்பாங்க. ஆஸ்ட்ராலஜில நிறைய காரங்களுக்கு அப்ரோச் பண்ணிருப்பாங்க. நீங்களே ஷேர் பண்ணீங்க சில. இல்ல என்ன கேக்குறேன்னா, ஏன் இவ்வளவு தேடுறாங்க? அதாவது இப்படி ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தவங்க சொல்லுவோம் சார் கல்யாணம் ஆகலைமா, 40 வயசு இருக்கும், ஆயுதுங்கன்னு கேட்போம். அடுத்த கேள்வி சார் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா, இன்னும் கொஞ்சம் சார் கொஞ்சம் ஏஜ் இருக்குமா இல்லைன்னு கொஞ்சம் இதா இருக்குமா. முதல் கேள்வி சார் ஆகுமான்னு கேட்பான். மக்களுக்கு என்ன அடுத்தடுத்து சார் சின்ன ஏஜா இருக்கும் பெரிய ஏஜா இருக்குமா, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா வருது இல்ல. அதே மாதிரிதான் ஒருத்தருக்கு இது ஒண்ணு ஓகேன்னு அடுத்து அதாவது ஒரு 6 விஷயத்துக்கு மேல மத்த மக்கள் வாழ்க்கை ஒண்ணு கிடையாது. என்னன்னா முதல் விஷயம் என்னன்னா குழந்தை பத்தி கல்யாணத்தை பத்தி கேட்பான், கல்யாணம் வச்சோம், குழந்தை பிறப்பு. அடுத்து என்னன்னா பணம், வேலை, அடுத்து கடன், அடுத்து நோய், வீடு கட்டுறது. இதை தாண்டி நீங்க சொல்லுங்க, ஏதாவது வேற ஏதாவது இருக்கா? இதை தாண்டி நீங்க மனித வாழ்க்கையில இதை தாண்டி பெருசா இல்லை. இதைத்தான் மக்கள் திருப்பி அவங்க வேற மாதிரி கேட்கறாங்க. வேற உடனே யோகா இருக்கான்னு கேட்பாங்க. யோகா அப்படின்னா சில கேட்பாங்கல்ல, ராஜயோகம் இருக்கா, ராஜயோகம் இருக்கான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன். யோகம் இணைதல் சொல்லல, கன்ஜெக்ஷன், ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் இணைதான் யோகம்னு சொல்லுவாங்க. அர்த்தம் என்னன்னா யோகம் நமக்கு இது அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. யோகங்கிறது ஒரு கிரகம் இருக்கணுமோ அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கொடுக்கும். அதுதான் நம்ம சொல்ற விஷயம். நீங்க நினைக்கிற அதாவது ஜாதகத்தை வந்து யதார்த்தமா அப்ரோச் பண்ணலாமே தவிர நீங்க ஒரு நினைச்சிட்டு அப்ரோச் பண்ணினா தோத்துருவீங்க, உங்களோட ஆசை உடையும். இதுதான் விஷயம். மற்றபடி ஆனா நம்ம ஒரு லைஃப் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பெஸ்ட் டயக்னோசிஸ் மெத்தட் ஜாதகம் வந்து இத்தனையும் நோயும் கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் பிறக்கும் போது அவன் என்ன நோய் வருதுன்னு சொல்லலாம். அவனுக்கு சுகர் வருது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா, ஒண்ணும் ஒரு பர்சன் வந்து ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்ல இந்த ஒரு சுகர் வர போற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடியே டயட்லாம் சாட்லாம் போட்டு பண்ணாருன்னா என்ன நடக்கும்? முடியாது, வந்துடும். ஏன் அப்படின்னா டயட் அவரை ஃபாலோ பண்ண முடியாது. வாழ்க்கை விடாது. நம்ம சொல்லலாம், ஆனால் வாழ்க்கை வர வைக்கணும் தான் அதுக்கு பண்ணவே விடாது அவரை வந்து. நீங்க சொல்ல கரெக்ட் தான். நீங்க டயட் சார்ட்லாம் ஃபாலோ பண்ணா அவருக்கு வராது. ஆனா அவரால் ஃபாலோ பண்ண முடியாது, ஒர்க்ல பிஸி ஆயிடுவார்ல. அந்த டைம்ல அந்த மாதிரி ஆயிடும். சார் இப்ப நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட் பண்ணும்போது எத்தனையோ பேர் சொல்லுவாங்க சார் தெரியும் ஆனா டைம் இல்லை, அதே வார்த்தை சொல்லுவாங்க. நடந்திருக்கு, உண்மைதான். நீங்க அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரியும், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா எங்க சார் டைம் இல்லை, நோ ஒர்க்கை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஜோதில் எப்படின்னா நல்லா ப்ரொடெக்ட் பண்ண டயக்னோஸ் நல்லா பண்ணலாம் சார். ஆனா தீர்வு இதில் கிடையவே கிடையாது. அனுபவிச்சு ஆகணும். ஃபேமிலிக்கு இருந்தா உனக்கு இந்த விஷயங்கள் வாய்ப்பு எடுத்துட்டு வேணா செஞ்சுக்க. ஏன்னா அவங்க வரப்புல போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, முயற்சி பண்ணு, கண்ட்ரோல்ல வச்சுக்க அப்படின்னா சொல்லலாமே தவிர அதுக்கு என்ன பண்ணலாம், இது பண்ணா சரியாகுமா, பண்ணா முடியுமான்னு கேள்வி இல்லை சார். ஏன்னா பண்ண முடியுது. அவங்க தலைமை சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணி வார்ம் அப் பண்ணி என்ன வேணா பண்ணுவேன், ஜிம்முலாம் போய் பண்ணுவேன்னா அப்படியே பண்ணாலும் வந்துருது சார். இன்னொரு விஷயம், ஒரு கிரகம் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை, நோயை மட்டும் குறிக்கிறதுங்க. பணத்துக்கு உதாரணத்துக்கு சந்திரன் மனசுன்னு சொல்றோம், அம்மாவையும் அது குறிக்கும். அதே மாதிரி சுக்கிரன்ங்கிறது செல்வத்தையும் குறிக்கும், பணத்தையும் குறிக்கும். இல்லைன்னா அவங்க பண தட்டுப்பாடு வந்துருது உங்களுக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஓகே சுகர் வரலன்னு வச்சு பண தட்டுப்பாடு அவங்களுக்கு வந்து பணத்துல அதை குறிக்கிற மத்த விஷயங்கள் குறிச்சிருக்கு. இல்லைன்னா அவங்க தாம்பத்தியம் அதுல கொஞ்சம் பிரச்சனை. இப்படி போனா அப்படி அடிக்குங்க அவங்களுக்கு. அதனால இதை புத்த சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் தப்பைன்ஸ். ஏன்னா எனக்குமே அந்த கிரகங்கள் இப்ப ஆக்டிவிட்டா ஆகும்போது எனக்கும் அந்த இப்போ எனக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அது உண்டான விஷயம் வரத்தானே செய்யும். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஓகே முடிஞ்ச வரைக்கும் நான் சரி பண்ண முடிஞ்ச வரைக்கும் என்னோட முயற்சி ஒன்று இருக்குல்ல, சும்மாவே இருக்க முடியாதுல்ல, முயற்சின்னு ஒன்று பண்ணுவேன் இல்லையா? ஓகே அப்படின்னு விட்டுற வேண்டியதானே தவிர இதை நான் மாத்துறேன் சரி பண்றேன் முயற்சி. அது முயற்சி நீங்க உங்க தைரியத்தை உங்களோட விஷயத்த நான் தலையில விரும்பல.
உங்க முயற்சியில பண்ணுங்க. அதுதான் சொல்ல வரும். ஏன் நான் கேட்டேன்னா எனக்கு ஒரு பர்சனலான அனுபவம் இருக்கு. இப்போ இந்த நம்ம அமைப்பு இருக்கு இல்லையா, மருத்துவம் பார்க்குறோம், அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆரம்பிக்கணும் போது சரி நல்ல நாள் பார்த்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதத்தை போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்கு, நீங்க அதனால இந்த இதெல்லாம் நீங்க வந்து பண்ணணும், இந்த கோயிலாம் போயிட்டு வாங்க. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை என்னன்னா ஸ்பிரிச்சுவல் சைட்ல நம்ம அதிகமாக தியானம் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எதுவும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம மைண்டு முதல்ல காமாக இருக்கும். ஸோ எது வந்தாலும் நம்ம ஹோமம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால என்ன பண்ணேன், நான் ஸ்பிரிச்சுவல் சைடில் கொஞ்சம் அப்படியே ரெகுலராக மெடிடேஷன் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் பண்ண ஆரம்பிச்சேன். பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ண மாதிரி தெரியல. இந்த டைம்ல நடக்கும்னு சொன்னது எதுவுமே எனக்கு பெருசாக வரல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்ம பண்ணி நம்ம அதுலேருந்து வெளியே வந்துக்க முடியும். இல்ல இது வந்து அந்த டயத்துல, அதாவது சில விஷயங்கள் எதுவும் பண்ணாட்டாலும் பண்ணாலும் நடக்கும். இதுவும் பண்ணா தியானம் பண்ணாம தான் உங்களுக்கு ஒண்ணு நடந்திருக்காது. அப்படி சொல்றாங்களே நம்ம அதுக்கு முன்னாடி. இல்ல அதாவது நமக்கு டைம் வந்து நம்மளோட கிரகங்கள் தூண்டப்படும். அதாவது அப்போ சின்ன கெட்டது நடந்திருக்கும், சின்ன விஷயங்கள் தடங்கள் நடந்திருக்கும். அதாவது எப்படின்னா இந்த கிரகங்கள் ராவுக்கு இருக்கும்போது அதிகமான தாக்கத்தையும், ஆனா பிரச்சனை ராவுக்கு கெட்டது கிடையாது, ஒரு பிரச்சனையை முடிச்சிடும். இப்போ ஒருத்தர் பல்க் செட்டில்மெண்ட் அமையும் அப்படின்னா ராகு தூண்டா மட்டும் தான் பல்க் கட் பண்ணி விடும். ராகு எதுங்கிறது கெட்டது கிடையாது, தடங்கள் ஏற்படுத்தி தடைகள் ஏற்படுத்தும், அவ்வளவுதான். அதை கொடுக்க விடாம பண்ணவே பண்ணாது தடங்கள். இன்னொரு விஷயம் ஜாதகத்துல நீங்க சொல்லுவீங்க நல்ல கிரகம் குருன்னு சொல்லுவீங்க, கரெக்டுங்களா? இருக்குலே ஒருத்தனை கௌரவத்தை கொடுக்கறதுங்கிற குரு தான், ஒருத்தனை டேமேஜ் பண்றதும் குரு தான். கேரக்டர்ஸா டேமேஜ் பண்றதே குரு தான். ஒருத்தனுக்கு சொல்லுவோம், ஒருத்தனுக்கு குரு வச்சு அவன் 2 மனைவியா அங்க அஃபேர்ஸா இருக்குமா, குரு வச்சா சொல்ல முடியும், அது எந்த கிரகத்துக்கு சொல்ல முடியாது. ஓ என்னையே சொல்றேன், எனக்கு அஃபேர் இருக்குமானா குரு வச்சா சொல்ல முடியும், தவிர எந்த கிரகத்துக்கும் நான் சொல்ல முடியாது. ஸோ குரு வந்து 2 விதம் கொடுத்தா அப்படி ஹைட்டிக்கா கொடுக்கும். அதாவது ஒருத்தர் கௌரவத்தை ஏற்படுத்துவாங்க, கௌரவத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணா செய்யவும் வைக்கும். ஸோ அதனால சூப்பர் அசூப்பர்லாம் இல்லை கிடையாது, அது வேலையா அது அது உடனே அந்த குரு கிரகம் பகவான் பண்றதுக்கு கூடாது. இந்த விஷயங்கள் இப்படி பண்ணுது, குரு பண்ணுது அப்படிங்கிறப்ப அதை குரு வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம இந்த இது நடக்கும்போது இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு அதுக்கு பேரை வச்சு நம்ம புரிஞ்சுக்கா பேர் வச்சு நம்ம பண்றோம். உடனே அந்த குருவோட லைட்டிங் பண்ணா நமக்கு குரு லைட் வந்து நம்ம பண்ணுதுங்கிறத எடுக்கக்கூடாது. அது வார்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கிரகத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறோம். அந்த கிரகம் இங்க இந்த இடத்துல வரும்போது நமக்கு இது நடக்குது, தான் ஒண்ணு இப்படி நடக்கல. அப்போ அந்த குரு அங்க இருக்கிறதுனால குறிகாட்டு அங்க இருக்கிறதுனால நமக்கு இது விஷயம் உடனே அது காரணம் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, சில பேர் அந்த ஒரு குழந்தை பிறந்தோன்னா அவன் லைஃப்ல நல்லா வந்திருப்பான், இதே சொல்லி ஒரு குழந்தை பிறந்தோன்னா அவன் டவுனா இருப்பான். அது அந்த குழந்தை கிடையாது, டவுன் ஆகுதே அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு குறிகாட்டுதே தவிர அந்த குழந்தை எந்த காரணமும் கிடையாது. அந்த குழந்தை அவனை வளர்ச்சி ஏற்படுத்தல, எதுவுமே ஏற்படுத்தல. புரியுது. இப்ப நான் சொன்னாங்க, நீ வாழ்க்கை நல்லா உயரும்போது ஒரு கல்யாணம் நடக்கும்பா, உன் ஒய்ஃப் வந்து வாழ்க்கைக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் எப்போ உயரணும் அப்பதான் கல்யாணம் ஆகும் வச்சு அப்போ நல்லா வரும்போது கல்யாணம் ஆகும். ஏன்னா அப்போ அது கனெக்டிவிட்டி ஆகுமே தவிர என்னோட எந்த விஷயத்துக்கும் ஒய்ஃப் காரணம் இருக்க முடியாது. என்னோட வெற்றிக்கும் தோல்விக்கும் என்னோட ஜாதனா காரணமே தவிர அந்த ஒய்ஃபோ குழந்தையோ காரணமா இருக்காது. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதான் 15 வயசு கீழே ஜாதகம் பாக்குறது, 15 வயசு கீழே பாக்குறது. ஆமா, ஏன்னா உங்களோட இது அந்த குழந்தைகளை பிடிச்சிருவீங்கல்ல, அதாவது உங்களுடைய பலவீனத்தை குழந்தைதான் காரணம் சொல்லிடுவீங்கல்ல, அந்த காரணம் தான். ஜாதகம் இப்ப எல்லா ஜாதியும் கெட்டது நடக்கும்ல, உடனே இந்த குழந்தை பிறந்தனால்தான் நான் கெட்டு போயிட்டேன், அப்ப இது கூட என்ன பெரிய லெவலியா இருந்த கேட்கும்போது கோவம் இனியும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது நான் வேலைக்கு தான் தெரியுது, எதுக்கு முன்னாடி அதுவும் வேலை தான் தெரியும், அப்ப திருப்பி கட்டுறாதான் தெரியுது. குழந்தைய தப்பா சொல்றாங்க தான் யாரும் எந்த விஷயம் கேட்பேன், குழந்தைக்கு பார்க்கறது இல்லைங்க, ஜாதகம் எழுதி கொடுக்கும்பாங்க, அது எழுதி தரல, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, யார்ட்டையாவது காட்டுவீங்க, அவன் ஏதாவது பரிகாரம் சொல்லுவான், குழந்தை பாவம் நான் எழுதி தர மாட்டேன்னு சாஃப்ட்வேர்ல எழுதி கொடுக்கறது இல்லைங்க. 15 வயசுல இருந்தா என்ன படிக்கலாம், இப்போ என் பையன் இப்பெல்லாம் 10th கேட்க ஆரம்பிச்சிடறாங்க, +1 படிக்கலாம், அதுக்காக மட்டும் பாக்குறது. மற்ற ஏதாவது கேட்டாங்கன்னா குழந்தை இப்பதான் பையன் இப்பதான் 10th படிக்கிறான், பொண்ணு 10th தான் படிக்குது, எதுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி யோசிக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும், கல்யாணம் 25 வயசுக்கு மேல பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா விஷயம் பிரச்சனையை சொல்றது கிடையாது. இப்பயே அவனை கூட சரியில்லை, ஏன்னா
ஒரு பொண்ணு 2 கல்யாணம் நடக்குது, இப்ப 10 வருஷம் ஏஞ்சி விடணும், 10 அப்படி போய் ஏஞ்சி விடணும். அப்போ சொன்னா மாற போறது இல்ல, என்னால மாத்த முடியாது. அப்ப நான் சொல்லி என்ன ஆக போகுது? இப்ப என்னால மாத்த முடியும்னு நான் சொல்லலாம், உங்க பொண்ணு 2 கல்யாணம் ஆகுங்க, என்கிட்ட வாங்க நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லலாம். என்னாலே மாத்த முடியாது. நாளைக்கு 2 கல்யாணம் ஆக போகுதுங்கிறது 10வது படிக்கிற பொண்ணுட்டே நான் போய் ஃபேன்ஸ் சொல்லி அந்த பொண்ணை ஏன் நான் தப்பா ஆக்கணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, இயற்கை மருத்துவம் சார்ந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த துறைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது கேள்விகள் இருந்தாலோ நீங்கள் எனக்கு இந்த நம்பர் மூலிமா எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களோட கேள்வி எந்த துறை சார்ந்ததுன்ற ஒரு தலைப்போடு எனக்கு சொன்னீங்கன்னா அதை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நிறைய மெசேஜ் வரும்போது எந்த தலைப்புலன்னு வந்திருந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் எது இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சொல்லலாம். நாங்கள் தொடர்ச்சியாக அதை எங்களோட முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.